மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். ஆண்டவர் தம்மை சூழ்ந்திருந்த ஜனங்களுக்கு உபதேசித்து சொன்ன உபதேசங்களில் அநேக உபதேசங்கள் இந்த மத்தேயு 6, 5 இந்த 7ஆம் அதிகாரங்களிலெல்லாம் ஆவியானவர் நமக்கு முன்பாக எழுதி வைத்திருக்கிறார். இந்த 6ஆம் அதிகாரத்தில் மத்தேயு எழுதும்போது 3 காரியங்கள், அந்தரங்கமாய் செய்ய வேண்டிய 3 காரியங்களை அவன் பிரதானமாய் குறிப்பிடுகிறான். ஒரு தேவ பிள்ளை சீக்ரெட்டா அல்லாவிட்டால் அந்தரங்கத்தில் செய்ய வேண்டிய பிரதானமான 3 காரியங்களிலே ஒன்று, நீங்கள் அந்த 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, நீயோ தர்மம் பண்ணும்போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. அப்படின்னா நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் அது எப்படி இருக்கணும்? சீக்ரெட்டாக இருக்கணும், அந்தரங்கமாக இருக்கணும். நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணேன், நான் தான் கொடுத்தேன், அவன் கையில் வச்சுருக்கான் பார்த்தீங்களா மைக்கு, அது நான் தான் வாங்கினேன், அந்த ஃபேனு நான் தான், இந்த லைட்டு அதுக்குன்னு உபயம், 40 ரூபா பல்புக்கு 40 ரூபா பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, உபயம், அதில் இன்னாருடைய குடும்பம் அப்படின்னு. அப்போது தர்மம் செய்யும்போது ஒரு ஏழைகளுக்கு ஒரு காரியம் செய்கிறோமா, ஒரு படிப்புக்கு உதவி செய்கிறோமா, ஒரு திருமணத்துக்கு உதவி செய்கிறோமா, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீயோ தர்மம் செய்யும்போது அது எப்படி இருக்கணுமா? சீக்ரெட்டாக இருக்கணும். நான் செஞ்சேன் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. செய்தவர்களுக்கும் அதை பெற்றுக்கொண்டவர்களுக்கும் ஆண்டவருக்கு மட்டுமே தான் என்ன செய்யணும், அது தெரியணும். 2வது, அடுத்தது அந்த வசனம் சொல்லுகிறது 6ஆம் வசனத்தில், நீ ஜெபம் பண்ணும்போது அதுவும் எப்படி இருக்கணும்? அந்தரங்கமாக இருக்கணும். அப்போ சர்ச்சில் வரும்போது ஜெபம் பண்ணக்கூடாதா பாஸ்டர்? அது காங்கிரிகேஷனல் ப்ரேயர், பொதுவான ஜெபம், நம்ம சபையாய் சேர்ந்து வரும்போது நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள். ஆனால் நான் தனிப்பட்ட முறையில் எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என்னுடைய ஊழியங்களுக்காக, என் மேல் வைக்கப்பட்டிருக்கிற திட்டங்கள், தரிசனங்களுக்காக நான் ஜெபிக்கும்போது எப்படி தான் ஜெபிக்கணும்? அந்தரங்கத்தில் தான் ஜெபிக்கணும், சீக்கிரட்டாக ஜெபிக்கணும். நான் எதுக்காக ஜெபிக்கிறேன் அப்படிங்கிறது வேற யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. அந்த ஜெபத்திற்கான பலன் மட்டும்தான் என்ன செய்யணும், வெளியில் தெரியணும். அப்போ ஜெபம் அந்தரங்கமாக இருக்கணும். தர்மம் செய்கிறது எப்படி இருக்கணும்? அந்தரங்கமாக இருக்கணும். ஏன்னா சில காரியங்களை வெளிப்படையாக சொல்லி ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்துடும் அப்படின்னா, ஓஹோ இந்த ஐடியாவில் இருக்காங்களோ, இதுக்கு இன்றைக்கி ஜெபம் பண்ணாங்களே, இந்த காரியத்துக்காக அந்த சகோதரி ஜெபம் பண்ணாங்களே, அப்போ இந்த காரியத்தில் ஏதோ இருக்குது போல் அப்படின்னு சொல்லி அந்த காரியம் உடனடியாக தடைபடுவதற்கு, சத்துருடைய கிரியைகளுக்கு உட்படுவதற்கு அது காரணமாகிவிடும். அதனால தான் ஆவியானவர் சொல்லி வைத்திருக்கிறார், நீ ஜெபம் பண்ணும்போது என்ன செய்ய? அந்தரங்கமாக ஜெபம் பண்ணு, தனி ஜெபம், சீக்ரெட் ப்ரேயர். ஓகே, அதுக்குன்னு சபையில் வந்துருந்து நான் தனியாக தான் ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு எங்கேயோ போய் ஜெபம் பண்ணிடாதீங்க. இங்கே வரும்போது நாம் என்னெல்லாம் சேர்ந்து ஜெபிக்கணும். ஆமென். 3வது, அதே 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை, 17வது வசனத்தை, நீயோ உபவாசிக்கும் போது, அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே. ஆமென். நான் உபவாசம் இருக்கேன் பாஸ்டர், நான் உபவாசம் இருக்கேன்,
நம்ம முகத்தை பார்த்தா, நம்ம மேலோட்டமாக நம்மளை பார்த்தா நாம் உபவாசிக்கிறோம் அப்படிங்கிறது வெளி மனுஷனுக்கு என்ன செய்யக்கூடாது? தெரியக்கூடாது. அது உங்களுக்கும் ஆண்டவருக்குமான ஒரு கனெக்ஷன், அது ஒரு டிவைன் கனெக்ஷன், ஒரு தெய்வீக இணைப்பு. நீ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படக்கூடாது. அப்போ அது சீக்ரெட்டாக இருக்கணும். நீங்கள் 7 நாள் உபவாசிக்கிறீங்களோ, 21 நாள் உபவாசிக்கிறீங்களோ, 90 நாள் ஜெபிக்கிறீங்களோ, எதுவும் மனுஷர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? தெரியக்கூடாது. நான் சீக்ரெட்டில் ஜெபிக்கிறது எனக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான். ஆனால் பலனை எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவர் காண்பிப்பார். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாட்கள் லென்த் டேஸ். என்ன டேஸ்? சிலுவையை குறித்து, சிலுவை மரணங்களை குறித்து, சிலுவை பாடுகளை குறித்து தியானிக்கிற நாட்கள். இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுகிற காரியம். இந்த நாட்களை ஆமென் ஒரு 40 நாட்கள் அதை பாரம்பரியமாக கடைபிடிக்கிறவர்கள் உண்டு. தன்னுடைய சபையினுடைய ஒரு முக்கிய அங்கமாக அதை நினைத்து, திட்டமாக நினைத்து, அதை மிகுந்த கரிசனையோடு சிரத்தையோடு அந்த 40 நாட்களில் கறிமீன் சாப்பிடாம, நான்வெஜ் ஐட்டம் எதுவுமே சாப்பிடாம, ஆமென் உபவாசமாக இருக்கிறவங்க, இப்படி பல தரப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற மனிதர்கள் நடுவில் ஆண்டவர் இந்த நாட்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். இந்த நாட்களை நாம் அதிகமாக தனி ஜெபத்திற்கு நாம் நேரம் எடுத்து, நம்ம வேலைக்கு போகலாம், காலையிலிருந்து இரவு வரைக்கும் வேலை செய்யலாம். நமக்கு கிடைக்கிற 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ, எப்போவோ நடு இரவோ அதிகாலையோ பகலோ எந்த நேரமோ, அந்த நேரத்தில் உன் அறை வீட்டுக்குள் நீ பிரவேசித்து உன் கதவை பூட்டி கொண்டு ஜெபம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஆமென். ஆலோசனை கொடுக்கிறார். இப்போ ஒரு 5 நாள் கடந்து போயிருக்கோன்னு நினைக்கிறேன் இல்லையா? போன புதன்கிழமையிலேருந்து தொடங்கியிருப்போம். எத்தனை நாள்? புதன், வியாழன், வெள்ளி, சனி, இன்னைக்கு 5வது நாள். அப்போ ஒரு 35 நாட்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. எத்தனை நாட்கள் இருக்கிறது? 35 நாட்கள் இருக்கிறது. இந்த 35 நாளும் கூடுமானவரை நேரம் கிடைக்கும் போதெல்லாம், சமயம் வாய்க்கும் போதெல்லாம் சபை, வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், ஆமென், சகோதர சகோதரிகள், தகப்பன்மார், தாய்மார், உங்கள் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணால் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு போயிடுறேன். இந்த காரியங்கள் இந்த 35 நாட்களுக்குள் நடக்க போகிறது. நான் சொல்ல போகிற இந்த காரியங்கள் ஒரு 4 காரியங்களை சொல்லி நான் வேகமாக முடிக்க போகிறேன். இந்த 4 காரியங்களும் இந்த 35 நாட்களுக்குள்ளால் அடுத்த ஈஸ்டர் ஆராதனையில் நாம் சபையாக கூடி வரும்போது ஒவ்வொருவரையும் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்தப் போகிறார். நான் சொல்லக்கூடிய இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருப்பதை நாம் அறிந்து அனுபவித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். ஒரு மனிதன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்தால், ஒரு மனிதன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை சாத்திக் கொண்டு தேவ சமூகத்திலே ஜெபித்த போது நடந்த ஒரு 3 காரியங்கள், அல்லாது 4 காரியங்கள் எனக்கு சமயம் இருக்கிறது போல நான் வேகமாய் சொல்லி நான் கடந்து போகிறேன். வேதத்திலே நீங்கள் வாசிக்கும் போது 2 ராஜாக்களின் புத்தகத்துக்கு நேராய் உங்கள் வேதத்தை திருப்பலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 33வது வசனம். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். எலிசா தீர்க்கதரிசியை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறது. அவன் உள்ளே போய் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். சபைக்கு ஒரு ஆலோசனையாக தேவன் இடைப்பட்டு தேவன் சொன்ன ஒரு அறிவுரையை, ஆலோசனையை சபைக்கு நான் இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறேன்.
இந்த 35 நாட்களையும் ஜெபத்திலே நீங்கள் செலவிட்டு பாருங்கள். இந்த 35 நாட்களும் நேரம் கிடைக்கும் போது, சமயம் வாய்க்கும் போது தேவ சமூகத்திலே தனித்து போய் உட்கார்ந்து, ஒருவேளை உங்களால் வீட்டில் உட்கார்ந்து உங்களால் ஜெபிக்க எனக்கு சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா, ஆலயம் எப்பொழுதும் திறந்திருக்கிறது. நீங்கள் ஆலயத்தில் வந்து ஆமென், ஏதோ ஒரு மூலையில் மேல் மாடியிலேயோ கீழேயோ எங்கேயோ ஒரு இடத்துல தனியாக உட்கார்ந்து தேவ சமூகத்தில் ஜெபித்து பாருங்கள். இங்கே வசனம் சொல்லுகிறது, கதவை பூட்டி அறைக்குள் பிரவேசித்து. இது என்ன அனுபவம்? உடனே கதவை பூட்டிட்டு அறைக்குள்ள பிரவேசித்து அதை லிட்ரலாக நாம் எடுத்தாலும், இன்னொரு பக்கம் எந்த கவனச்சிதறலுக்கும் இடம் கொடுக்காமல், எந்த வெளி காரியங்களுக்கும் நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுக்காமல், ஆத்மார்த்தமாய் கருத்தாய் தேவ சமூகத்தில் என்னென்ன காரியங்களுக்காக இந்த நாட்களில் ஜெபிக்க வேண்டும் என்பதை ஒரு பட்டியலிட்டு, இந்த 35 நாட்களில் இந்தந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் சபையில், என் திருச்சபையில், என் தேசத்தில் என்று சொல்லி சில காரியங்கள் என்னெல்லாம் உங்க மனசுல ஆமென் ஜெபம் பண்ணணும்ங்கிற ஒரு வாஞ்சை இருக்குதோ அதெல்லாம் ஒரு பேப்பர்ல பட்டியலிட்டு தேவ சமூகத்தில் வச்சு இந்த 35 நாட்கள் ஜெபம் பண்ணுங்க. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நம்ம வாழ்க்கையில் மட்டுமல்ல, நம்முடைய மாநிலத்திலேயும் சில மாற்றங்களை தேவன் தருவார். வரப்போகிற ஆட்சியிலேயும் பெரிய மாறுதல்களை தேவன் தரப்போகிறார். ஒரு ஆசீர்வாதமான நாட்களை நமக்கு முன்பாக தேவன் வைக்கும்படிக்கு இந்த நாட்களை சபை ஜெபத்திலே பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று இந்த காலை நேரம் ஒரு தேவ மனிதனாய் ஆலோசனை கொடுக்கிறேன். அந்த ஆலோசனைக்கு நாம் செவி கொடுத்ததன்படி செயல்படுவோம். ஆமென். இங்கே எலிசா தீர்க்கதரிசி ஆமென் அறைக்குள் பிரவேசித்து கதவை பூட்டிக் கொள்ளுகிறான். சூனேம் தேசத்திலே ஒரு கனம் பொருந்தின ஸ்திரீ அந்த பட்டணத்துக்குள் ஊழியத்துக்கு வரும்போதெல்லாம் ஆமென் அந்த வீட்டின் மேல் மாடியிலே தங்கி இளைப்பாறுகிற ஒரு அனுபவம் அவனுக்கு இருந்தது. காலப்போக்கிலே அவனுடைய குறைகள் நிறைவாகிறது. அவளுக்கென்று கர்த்தர் ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுக்கிறார். அந்த குழந்தை காலப்போக்கிலே மரித்து போகிறது. இப்போ மரித்து போன குழந்தையை ஆமென் எலிசா தங்கின அறைக்குள்ளால வைத்துவிட்டு தேவ மனிதனை தேடி போகிறாள். தேவ மனிதன் கேயாசியை முன்பாக அனுப்புகிறான். அவன் தன்னுடைய தடியை கொண்டு அந்த பிள்ளையின் மேல் போடுகிறான். எந்த உணர்வும் வரவில்லை, எந்த மாற்றம் வரவில்லை. அதற்குள்ளாக எலிசா தீர்க்கதரிசி அந்த இடத்திலே வந்து விடுகிறான். இப்பொழுது தன் பிள்ளை இருக்கிற அந்த எல்லைகளுக்குள்ளால அந்த அறைக்குள்ளால போய் கதவை பூட்டி கொண்டு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறான். நீ அந்தரங்கமாய் செய்யக்கூடிய வேண்டுதல், முதலாவது செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? உன்னுடையவைகளை உயிரடைய செய்ய போகிறது. இந்த 35 நாட்களும் சபை செய்யக்கூடிய அந்தரங்கமான வேண்டுதல், அந்தரங்கமான ஜெபம் உன்னுடையவைகளை உயிரடைய செய்ய போகிறது. நீங்கள் வசனத்தை வாசிக்கும் போது 34வது வசனம் சொல்லுகிறது, கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளம் கைகள் அவன் உள்ளம் கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்திக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அனல் கொண்டது. ஆமென். அந்த வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணணும். அனல் கொண்டது. அடுத்தது, அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்பி தன் கண்களை திறந்தான். அனல் கொண்டது. அடுத்தது அசைவு வந்தது. என்ன வந்தது? அசைவு வந்தது. அடுத்த வசனம் 36வது வசனம், அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா. அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன் உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி அவன் மரித்து போன உயிரற்ற குமாரனை உயிரடைய செய்து அவள் கரத்திலே திரும்ப கொடுத்தான். இந்த 35 நாட்கள் சபை தேவ சமூகத்திலே ஜெபிக்குமே ஆனால், அந்தரங்கமாய் தேவ சமூகத்திலே ஜெபிப்பாயானால், உன் வேண்டுதல் எதுவாயிருக்கலாம், உன் பிள்ளைகளை குறித்த காரியமாயிருக்கலாம், உன் எதிர்காலத்தை குறித்த காரியமாயிருக்கலாம், உங்கள் வியாபாரத்தை குறித்த காரியமாயிருக்கலாம், சபையை குறித்ததாயிருக்கலாம், தேசத்தில் வரப்போகிற எலெக்ஷனை குறித்த காரியமாயிருக்கலாம், நாம் சீக்கிரட்டாக செய்ய போகிற இந்த ஜெபத்தை ஆண்டவர் கருத்தில் கொண்டு எனக்கானதை உயிரடைய செய்ய போகிறார். என் வாழ்க்கையில் மரித்து போன சிலதை ஆண்டவர் உயிரடைய செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் மரித்து போன அனுபவத்தில் இருக்கக்கூடியதை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? உயிரடைய செய்ய போகிறார். உன்னுடையவைகள் உயிர் பெற போகிறது.
உன்னுடையவைகள் உயிர் பெற போகிறது. இந்த காரியம் இதுவரைக்கும் செயல்படாமல் இருக்குது, இந்த காரியம் இதுவரைக்கும் முடங்கி இருக்குது, இந்த அவயவம் இன்னும் செயல்படல, இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கல. ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிறவர்களோடு, இந்த நேரலில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவர்களோடு சொல்லக்கூடிய காரியம், நீ அந்தரங்கமாய் ஜெபித்து பார். நீ ஜெபிக்கிற ஜெபம் யாருக்கு தெரியக்கூடாது. நீ ஜெபிக்கிற ஜெபம் உன் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு கூட தெரியக்கூடாது. நீ என்ன காரியத்துக்கு விண்ணப்பிக்கிறாய் என்பது உனக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி ஒரு ஜெபத்தை இந்த 35 நாட்கள் ஏறெடுத்து பாருங்கள். ஆண்டவர் நமக்கானவைகளை உயிரடைய செய்ய போகிறார். மரித்து போன அநேக காரியங்கள் மீண்டும் உயிர் பெற போகிறது. செத்து போனது என்று சொன்னது, உலர்ந்து போனது என்று சொன்னது, இனி ஒரு அசைவு வராது, இனி ஒரு அனல் வராது, இனி ஒரு உயிர் வராது, இனி ஒரு ஆசீர்வாதம் இல்லை, இனி மேலே வருவதற்கு வாய்ப்பில்லை, இனி வாய்க்காது, நடக்காது, முடிந்தது முடிந்ததுதான் என்று சொன்னவைகள் எல்லாம் இந்த 35 நாட்களிலே அவைகள் உயிர் பெறுவதை அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய சொந்த கண்கள் அதை காண போகிறது. ஆமென். இது தேவனுடைய ஆலோசனை, இது தேவனுடைய ஆலோசனை. காதுள்ளவன் காதுள்ளவள் கேட்க கடவள். ஆமென். சவாலா எடுத்து செய்யுங்க. இந்த 35 நாள், இந்த 35 டேஸ்ல சிலதை தேவன் உயிரடைய செய்ய போகிறார். உன்னுடையவைகள் உயிர் பெறும். உள்ளே பிரவேசிக்கும் போது மரித்தவனாய் கொண்டு போகிறாள். தேவ மனிதன் படுத்த கட்டிலின் மேல் குழந்தையை போட்டுவிட்டு தேவ மனிதனை தேடி போகிறாள். தேவ மனிதன் வந்தான், உள்ளே பிரவேசித்தான், கதவை பூட்டினான், கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அந்த அந்தரங்க வேண்டுதல் பலனை வெளியரங்கமாய் காண்பித்தது, உயிரடைய செய்தது, உயிர்ப்பிக்கிற வல்லமை புறப்பட்டு வந்தது. இந்த காலை நேரத்தில் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன்னுடையவைகள் உயிரடைய போகிறது, உன்னுடையவைகள் உயிர் பெற போகிறது. ஹல்லேலூயா. இதே போல எலியாவினுடைய நாட்களில் இப்படி ஒரு அனுபவம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்தால், அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருந்த மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ. 22வது வசனம், கர்த்தர் எலியாவின் ஜெபத்தை கேட்டார், எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான், அவன் பிழைத்தான். மரணத்திற்கு ஏதுவான எந்த வியாதியும் நம்முடைய குடும்பத்தையோ நம்முடைய சந்ததிகளையோ நம்முடைய உடன்பிறப்புகளையோ தொடுவதற்கு தேவன் அனுமதிப்பதில்லை. நீ ஜெபித்துப்பார், அந்தரங்கத்தில் ஜெபித்துப்பார், வெளியரங்கமான ஒரு பலன். என்ன பலன் தெரியுமா? அவன் பிழைத்தான் என்கிற செய்தி உன் செவிகளுக்கு வரப்போகிறது. உன்னுடைய ஜெபம் சாதாரணமான ஜெபம் அல்ல. நாம் கூடி வருகிறோம், நூற்றுக்கணக்கான பேர் கூடி வரும்போது நாம் ஏகோபித்து ஜெபிப்பது அது தேவைதான், அது ஜெபம்தான். ஆமென். ஆனால் நீங்கள் தனிப்பட்ட ரீதியிலே தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பது, முழங்கால் படியிட முடியுமா முழங்கால் படியிடுங்க, சேர்ல உட்கார்ந்துருக்க முடியுமா உட்கார்ந்துருங்க, நடந்து ஜெபிக்கணுமா ஜெபம் பண்ணுங்க. இல்லை எனக்கு எதுவுமே செய்ய முடியல, என்னால் படுத்து கிடந்தா ஜெபிக்க முடியும், சாஷ்டாங்கமாக படுத்து கிடந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏதோ ஒரு விதத்தில் ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் நிச்சயம் ஒரு பலனை கொண்டு வரும். ஆமென். அவன் மரித்து போனான் என்கிற செய்தி ஒரு பக்கம் இருக்க, அந்த ஜெபம் அவன் பிழைத்தான் என்கிற செய்தியை அவளுக்குள் திரும்ப கொண்டு வந்தது. இந்த காலை நேரத்திலே உன்னுடையவைகள் உயிர் பெற போகிறது, உன்னுடையவைகள் உயிர் பெற போகிறது. முடிந்தது என்று சொன்ன நிலைமையில், அவ்வளவுதான் என்று சொன்ன நிலைமையில் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவி அவனுக்குள் திரும்ப வருகிறது, கர்த்தருடைய ஆவி அவர்களுக்குள் திரும்ப வருகிறது. அவர்கள் பிழைக்க போகிறார்கள். காரணம், உன்னுடைய ஜெபம் விலையேற பெற்றது. நீ தேவ சமூகத்தில் செலவிடுகிற நேரம் விலையேற பெற்றது. இந்த 35 நாட்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. டேக் அஸ் எ சேலஞ்ச், ஒரு சவாலாய். சில காரியங்களுக்காக நாங்கள் 90 நாட்கள் ஜெபித்து இருக்கிறோம். எதுக்கு ஜெபம் பண்ணுறோன்னு யாருக்கும் தெரியாது. என் குடும்பம் எனக்கு 5 பேருக்கு தான் தெரியும். 91வது நாள் அதனுடைய பலனை நாங்கள் வெளியரங்கமாய் பார்த்துருக்கிறோம். அல்லேலூயா.
when we pray in secret, இது நம்ம எல்லாருக்கும், நான் இதுக்காக உபவாசம் பண்ணுறேன் பார்த்துடுங்க. ஓஹோ, நீ அதுக்கு உபவாசம் பண்ணுறியா? அப்போ நான் இதுக்காக வேண்டி ஒரு எதிர் ஜெபம். நாம் எதுக்காக ஜெபிக்கிறோம்? when we pray personally, நமக்காய் நாம் ஜெபிக்கும்போது எதுக்கு ஜெபம் பண்ணுறோம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. அதை நீங்கள் அறிஞ்சுக்கணும். நம்ம எல்லா காரியங்களையும் எல்லா இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யோசேப்பே, அரிக்கட்டு உனக்கு நிமிர்ந்திருக்கும், அதை அப்படியே மனசுக்குள்ளே வச்சுருந்தான்னா அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் போய் ஒரு சந்தோஷத்தில் எல்லாட்டையும் சொல்லிட்டான். நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோம், எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எதுக்கு ஜெபிக்கிறோம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சபையாய் கூடி வரும்போது ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம், ஒரு வியாதிக்காக ஜெபிக்கிறோம், ஒரு பொதுவான ஒரு காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், அது வேறு. ஆனால் தனிப்பட்ட முறையில் எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் எதிர்காலத்துக்காக, என் மேல் வைத்திருக்கிற தெய்வீக திட்டங்களுக்காக நான் ஜெபிக்கும் போது அது எனக்கும் ஆண்டவருக்குமான ஒரு பர்சனல் டைம், எனக்கும் ஆண்டவருக்குமான ஒரு பர்சனல் நேரம். அந்த நேரத்தை எந்த கவனச்சிதறலுக்கும் நான் இடம் கொடுக்காம நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது இந்த 35 நாட்களுக்குள் உன்னுடையவைகள் உயிர் பெறும். ரெண்டாவது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். அவள் அவனிடத்திலிருந்து போய் 4வது வசனம், உள்ளே போய் பூட்டி. ஒரு தேவ மனுஷன் தன்னை நாடி வந்த தீர்க்கதரிசிகளுடைய புத்திரராயிருக்கிறவருடைய மனைவிக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். அவள் வரும்போது எப்படி வருகிறாள்? ஐயோ எஜமானனே, என்னுடைய புருஷன் மரித்து போனான், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், ஆனால் அவன் மறைப்பதற்கு முன்பாக கடன் பெற்று மரித்து விட்டான். இப்போ கடன் கொடுத்தவர்களின் 2 பிள்ளைகளை அடிமைகளாக்கி கொள்ள வந்தார்கள். வழி தெரியல, வாழ தெரியல, அடுத்தது வாழ்க்கை எப்படி கொண்டு போவோம் என்கிற எனக்கு வழி தெரியாமல் வந்து நின்றவளுக்கு எலிசா சொல்லுகிறான், நீ என்ன செய், அநேகரிடத்தில் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ள போய் உன் பிள்ளைகளோட அறை வீட்டை பூட்டி கொண்டு உள்ள இரு. நடந்தது என்ன? நீ அப்படி அந்தரங்கத்தில் செய்யக்கூடிய காரியம் உனக்கானவைகளை ஊற்றெடுக்கும். உனக்கானவைகள் அது புறப்பட்டு வரப்போகிறது. இந்த 35 நாட்கள் தேவ சமூகத்திலே காரியங்களுக்காய் ஜெபித்து பாருங்கள். உனக்கானவைகள், உங்களுக்கானவைகள், அவைகள் பூட்டெடுக்க போகிறது, அவைகள் பிறப்பிக்கப்பட போகிறது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உன்னிடத்திலிருந்து உனக்கானவைகளை இருக்கிற கொஞ்சத்திலிருந்து அவைகள் ஊற்றெடுக்க போகிறது. வசனம் சொல்லுகிறது, அவள் அந்த பாத்திரத்தில் வார்க்க 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 அந்த எண்ணெய் ஊற்றெடுத்து கொண்டே இருந்தது, அந்த ஆசீர்வாதம் ஊற்றெடுத்து கொண்டே இருந்தது. இது அவ வெளியில செய்யல, அவ எங்க செஞ்சா? உட்புறத்தில், அறை வீட்டுக்குள் ஒரு ஆலோசனை. அந்த ஆலோசனை அப்படியே கேட்கிறாள். அது என்ன நான் செய்யணும்? வெளியில வச்சு ஊத்துனா வராதா? ஆண்டவர் சொல்லக்கூடிய ஆலோசனைகளுக்கு நாம் அப்படியே என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். அது நம்மளால் கிரகிக்க முடியாத அளவில் இருக்கலாம், நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவில் இருக்கலாம். ஆனால் அது தேவனிடத்தில் வந்த ஆலோசனையானால் அந்த ஆலோசனைக்கு அப்படியே ஆமேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்களே, ஆனால் உங்களுக்கானவைகள் ஊற்றெடுக்க போகிறது. உங்கள் குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய ஒரு நன்மை அது ஊற்றெடுக்க போகிறது. உங்கள் கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய காரியம் ஊற்றெடுக்க போகிறது. இந்த 35 days மனதில் வச்சுக்கொள்ளுங்க. இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த 35 நாட்கள் இந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்க போறேன். என் கையில் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. இந்த ஒரே ஒரு சோர்ஸ் தான் இருக்குது, இந்த ஒரு வழி தான் இருக்குது, இந்த ஒரு நன்மை தான் மிச்சம் இருக்குது, இந்த ஒரு காரியம் தான் மீந்திருக்கிறது. மீந்திருக்கிறதை கொண்டு
கொண்டு மீதமுள்ள நாட்கள் எல்லாம் நம்மளை வாழ செய்கிற தேவன் இந்த காலை நேரத்தில் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். உனக்கானவைகள் அவைகள் ஊற்றெடுக்க போகிறது. உனக்கானவைகள் அவைகள் புறப்பட்டு வரப்போகிறது. உனக்கானவைகள் அவைகள் பெருக போகிறது. உன்னிடத்தில் இருக்கிற அந்த கொஞ்சத்தை கொண்டு, உன்னிடத்தில் இருக்கிற அந்த ஒரு குடம் எண்ணெய்க்குள் இருந்து உனக்கானவைகள் ஊற்றெடுக்க போகிறது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்னு, அறை வீட்டுக்குள் பிரவேசி, அறை கதவை பூட்டிக்கொள். அறை வீட்டுக்குள் பிரவேசி, அறை கதவை பூட்டிக்கொள். காலம் கடந்து வரும்போது வசனம் சொல்லுகிறது, அவள் போய் அந்த எண்ணெயை விற்று தன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணினாள். எனக்கான ஒரு நன்மை ஊற்றெடுக்காதா? எனக்கான நன்மை என் வாழ்க்கையில வராதா? மீந்திருக்கிற இது ஒண்ணுதானே, இதிலிருந்து என் குடும்பம் கட்டப்படாதா? இதிலிருந்து என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படாதா? இதிலிருந்து என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாதா? இதுவரைக்கும் அடிமையா இருந்த இன்னும் அடிமையா தான் இருக்கணுமோ? இன்னும் அடிமை கொள்ளும்படி வந்திருக்கிறானே, மீண்டும் அடிமைத்தனத்துக்கு உட்பட வேண்டியதா இருக்குமோ? இல்லை, இது நேரம், சரியான நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு அந்தரங்க வேண்டுதல் செய்து பார், ஒரு அந்தரங்க ஜெபத்தை ஏறெடுத்து பார். ஆமென். வெளியரங்கமான ஒரு பலன். என்ன பலன் தெரியுமா? தேசமே பார்க்குது, அவனும் அவளுடைய பிள்ளைகளும் வாழ்நாள் முழுவதும் ஜீவனம் பண்ணுகிறார்கள், எந்த குறைவுகளும் இல்லாமல், எந்த குறைவும் இல்லாமல். உலகம் நினைச்சிருக்கும் அவள் புருஷன் கடன் வாங்கி செத்து போயிட்டான், இனி இந்த சகோதரியும் இந்த பிள்ளைகளும் நடு தெருவில் நிற்கும்னு. தேவனுடைய கண்களிலே பட்ட எந்த மனுஷனையும் ஆண்டவன் நடு தெருவில் விட்டதாய் சரித்திரமே இல்லை. தேவனை பிடித்து கொண்டவர்கள் எந்த இடத்திலும் கைவிடப்பட்டதே இல்லை. அவரை உறுதியாய் பிடித்து கொண்டவர்கள். ஆமென். பிரச்சனை வந்தோன்னு வேற எங்கேயும் போகல, நேர தேவனிடத்துல போறா, தேவ மனுஷனிடத்துல போறா, தேவனுடைய ஆலோசனை கேட்கிறா. இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனைனா உலகத்திட்ட போறோம், உலக மனுஷன் போறோம், அதிகாரிகளை தேடுறோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம், கோர்ட் வாசல்ல போய் நிக்கிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆவியினால் வழி நடத்துகிற பிள்ளை, ஆமென், போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கோர்ட் வாசலுக்கோ போக கூடாது. பிரச்சனையா தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கணும், தேவ சமூகத்தில் அந்தரங்கமா வேண்டுதல் செய்யணும். செய்து பார், உனக்கானவைகள் ஊற்றெடுக்க போகிறது. உன்னுடையவைகள் உயிரடையும், உனக்கானவைகள் ஊற்றெடுக்கும். எப்போ? அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் ஜெபித்தார். அந்தரங்கத்தில் ஜெபித்தார். அது எப்படி பாஸ்டர் தனியாக ஜெபம் பண்ணுறது? தனியாக ஜெபம் பண்ணால் உறக்கமாக வருது. அப்படி உறக்கம் வர்றவங்களுக்கு ஒரு ஐடியா, பக்கத்தில் ஒரு உலக்கையை வச்சுட்டு ஜெபம் பண்ணுங்க. உறக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அடி அடிச்சுட்டு. கூட்டத்தோடு நம்மளால் கோவிந்தா போட முடியும், எல்லாரும் ஆராதிக்கும் போது கைத்தட்டி ஆராதிக்க முடியும். தனியாக உங்களால் பைபிள் வாசிக்க முடியுதா? தனியாக உங்களால் ஜெபிக்க முடியுதா? தனியாக ஆராதிக்க முடியுதா? அதுதான் ஒரு தேவ பிள்ளையினுடைய வளர்ச்சி. அதுதான் ஒரு தேவ பிள்ளையினுடைய வளர்ச்சி. நீங்க தனிமையில் இருக்கும்போது தேவன் உங்களோடு இடைபடுகிறாரா? சபையில் வரும்போது கர்த்தர் பேசினார் பாஸ்டர், அது பேசுவார். சபையில் தேவனுடைய சத்தம் தொனிக்கும், அது ஆராதனையில் பேசுவார், சங்கீதத்தில் பேசுவார், செய்தியில் பேசுவார், ஜெப நேரத்தில் பேசுவார், இல்லை முடிவு நேரத்தில் என் ஆத்துமாவேன்னு சொல்றதுக்கு முன்னாடி கூட என்ன செஞ்சிருவாரு? பேசிடுவாரு. பொதுவான சத்தம் அல்ல, எனக்கான சத்தம் தேவனிடத்திலிருந்து வெளிப்படுகிறதா? சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், ஆண்டவர் பதிலே தரல, ஆண்டவர் பேச மாட்டேங்கிறார், இந்த காரியத்தில் ஒரு முடிவு வரல. ஆண்டவர் சொல்ற, இந்த 35 நாள் ஒரு அந்தரங்க வேண்டுதல் செஞ்சுப்பார். நான் சேலஞ்ச் பண்ணுறேன், ஈஸ்டருக்கு வந்து நிற்பேன், காலரை பிடிச்சி கேளுங்க, என்னடா நீ சொன்னல ஒன்றும் நடக்கலை அப்படின்னா நானும் திரும்ப காலரை வடிப்பேன். 35 நாள் நீ ஜெபம் பண்ணியா? 35 நாள் ஜெபம் பண்ணியா? எழுதி வை, என்னென்ன காரியம். ஒரு கார் வேணுமா? எழுதி வைங்க. ஒரு இடம் வேணுமா? தலைவலி நீங்கணும்,
சுகர் கண்ட்ரோலுக்கு வரணும், கொலஸ்ட்ரால் குறையணும், ஃபேட்டி லிவர் கிரேட் 2லேருந்து கிரேட் 1க்கு வரணும். அதெல்லாம் இல்லை. கேட்குறத பெருசாக கேளுங்க. என் பிள்ளையினுடைய ரட்சிப்பு, என் பிள்ளையினுடைய எதிர்காலம், எனக்கான ஒரு இடம், எனக்கான ஒரு வீடு, எனக்கான ஒரு வாகனம், கேட்குறத பெருசாக கேட்போமே. ஆண்டவர் இந்த தலைவலி அதெல்லாம் சர்வசாதாரணமாக மாறும். ஆமென். அது நீங்கள் ஆறாத நேரத்தில் விடுதலையாக அபிஷேகத்தில் நிரம்பி ஆராதிச்சாலே எல்லா தலைவலி மாறிடும், இடுப்பு வலி மாறிடும், கட்டி கரைஞ்சிரும், சோகமெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், நடந்துடும். உங்கள் சத்துருடைய சரி கட்டுதலை காணணும். ஆமென். ஜெபிக்கணும். இந்த கோலியாத்து 40 நாளையோட அவன் கதையை என்ன செய்யணும், முடிக்கணும். இந்த கர்ஜனை நீ நான் கேட்க கூடாது. உயர்ந்த காரியங்கள் ஜெபித்து பாருங்க. உனக்கானவைகள் உயிரடையும், உனக்கானவைகள் ஊற்றெடுக்கும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 3வது ஒரு காரியம், நேரம் கடந்து போகிறது. அப்போஸ்தலர் 1:13 வாசிங்க. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். சீமோனும் தங்கியிருந்தார்கள். அங்கே ஸ்திரீகளோடும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். எங்கே? மேல் வீட்டிலே. அறை வீட்டை பூட்டிக் கொண்டு 120 பேர் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கிறார்கள். இந்த 120 பேர் மேல் வீட்டில் இருக்கிறாங்கன்னு ஊர் உலகத்துக்கு தெரியாது. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறா இயேசு கொலை செய்யப்பட்டு அவர் அடக்கம் பண்ணப்பட்டுட்டாரு, அவர் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, எல்லாரும் இவன் சிதறடிக்கப்பட்டு போயிட்டான், எல்லாரும் நாலா பக்கமும் சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க, இனி இவர்கள் ஒன்று சேர்ந்து வருவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு ஒட்டுமொத்த தேசம் நினைத்து கொண்டிருக்கும் போது, யாருக்கு தெரியாம வாக்குத்தத்தத்தை பெற்ற ஜனம் உன்னதத்திலிருந்து வரக்கூடிய வல்லமையினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் ஆமென் நீங்க காத்திருங்கன்னு சொல்லிட்டு போனாரு. அந்த வார்த்தையை அதை கேட்டு அறிந்த ஜனம் இப்ப நேரா என்ன செய்யறாங்க, எருசலேமுக்கு வர்றாங்க. எருசலேமுக்கு வர்றாங்க. எருசலேமிலிருந்து திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்து ஒரு வீட்டுக்குள்ளால போய் கதவை பூட்டிக் கொண்டு காத்திருக்க ஆரம்பிக்கிறார்கள். அறை வீட்டுக்குள்ளால அவங்க செய்த ஜெபம், ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். வேற ஒண்ணுமே செய்யல. அந்நாட்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்தார்கள். 120 பேரும் ஆமென் they are praying secretly. அந்தரங்கமா ஜெபிக்கிறாங்க. என்ன ஜெபம்? ஒரே ஜெபம் தான். நீ சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறணும், நீ சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறணும். உன்னதத்திலிருந்து வர வேண்டியது வரும், உன்னதத்திலிருந்து வெளிப்பட வேண்டியது வரும். நீங்க மூன்றாவது நமக்கு ஆண்டவர் செய்ய போகிற காரியம் என்ன தெரியுமா? அவர் நமக்கு வாக்கு பண்ணினவைகள், நமக்கு செய்வேன் என்று சொன்னவைகள், நமக்கு தருவேன் என்று சொன்னவைகள் எல்லாம் உன்னதத்திலிருந்து நமக்கு ஊற்றப்பட போகிறது. இந்த 35 நாட்களிலே அவைகளை நாம் காண போகிறோம். உன்னதத்திலிருந்து ஊற்றப்பட்டது. நீங்கள் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது. இப்போ அந்தரங்கமாய் ஜெபித்தவருடைய ஜெபம் வெளியரங்கமா என்ன செய்து பலன் வருது. இப்ப பலத்த காற்றடிக்குது, முழக்கம் வருது, வானத்திலிருந்து சத்தம் வருது. ஆமென். உட்கார்ந்து இந்த வீடு முழுவதை நிரப்புது. அக்கினிமயமான நாவுகள், அபிஷேகம் இறங்கி வருது. இப்போ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுறாங்க. பற்பல பாஷைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போதான் தெரியுது, வானத்தின் கீழ் இருக்கிற எல்லா ஜனங்களும் அந்த அறை வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. இதுவரைக்கும் இப்படி 120 பேர் அங்க ஜெபிக்கிறாங்கன்னு யாருக்கு தெரியாது. இப்ப தெரியுது. எப்படி தெரியுமா? பலன் வெளியரங்கமா தெரிய ஆரம்பிக்குது.
பலன் வெளியரங்கமா தெரிய ஆரம்பிக்குது. ஏதோ சத்தம் வருது, ஏதோ விதமான காரியங்கள் அங்க நடக்குது. உலகமே ஒருமித்து வந்து நின்று அந்த 120 பேரை பார்த்து பிரமித்து நிற்கிறது. இந்த காலை நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? இந்த 35 நாட்கள் தேவ சமூகத்தில் அந்தரங்கமாய் ஜெபித்து பார். உன் பலனை காண்பதற்கு ஒரு கூட்ட ஜனம் உன்னை தேடி வந்து நிற்கும். ஒரு கூட்ட ஜனம் உன்னை தேடி வந்து நிற்கும். உன்னதத்திலிருந்து உன்னதமானவைகள் உனக்காய் இறங்கி வரப்போகிறது. உன்னதத்திலிருந்து உன்னதமானவைகள் உனக்காய் இறங்கி வரப்போகிறது. ஆமென். ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற வார்த்தையின்படி இந்த 35 நாட்கள் தேவ சமூகத்திலே உண்மையாய் கருத்தாய் ஜெபித்து பார். உன்னதத்திலிருந்து உன்னதமானவைகள் நம்மை தேடி வரும். நாம் இருக்கும் வீட்டை தேடி வரும். ஆமென். இதுவரைக்கும் நாம தேடி போயிருப்போம். ஆனா ஒரு தீர்க்க நான் இந்த காலை நேரத்தில் சொல்றேன், நீ தேடின காலங்கள் முடிந்து ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வருகிற காலங்களுக்குள்ளால தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். நம்மை தேடி வரப்போகிறது. ஜனக்கூட்டம் நம்மை தேடி வரப்போகிறது. நன்மைகள் நம்மை தேடி வரப்போகிறது. சுகம் நம்மை தேடி வரப்போகிறது. ஆமென். இதுவரைக்கும் விடுதலை கிடைச்சிராதா, சுகம் கிடைச்சிராதா, மாற்றம் கிடைச்சிராதா, அங்க போனா இங்க போனா அங்க போனா கிடைச்சிராதான்னு தேடினோம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எங்கேயும் போகாத, உன் வீட்டுக்குள்ள அந்தரங்கமாய் ஜெபம் பண்ணு. உன்னை தேடி உன்னதத்திலிருந்து உன்னதமானவைகள் இறங்கி வரும். ஆமென். அது ஜனத்தை பிரமிக்க வைக்கும். உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை பிரமிக்க வைக்கும். உன்னை குறித்த பயத்தை தேசத்தின் ஜனங்களுக்குள் உண்டாக்கும். உன்னை அற்பமாய் நினைத்தவர்கள் உன்னை அற்புதமாய் பார்ப்பார்கள். அறை வீட்டுக்குள் செய்யும் அந்தரங்கமான ஜெபம். 50 days they prayed. 50 நாட்கள். 50வது நாள் பெந்தைக்கோஸ்தே நாள். பக்கத்தில் பார்த்து, ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், நாளை நமதே. அது வேற. ஒரு நாள் வரும், உன்னதத்திலிருந்து உன்னதமானவைகள் இறங்கி வரும். ஆமென். இப்போ நான் ஓடுறேன், தேடுறேன், அங்கே கிடைக்காதா இங்கே கிடைக்காதா? ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன், ஜனங்களுக்குள் உயர்ந்திருப்பேன். சீக்ரெட் பிரேயர், அந்தரங்க ஜெபம், அது வெளியரங்கமான பலன். அப்போ 1, உன்னுடையவைகள் உயிர் பெறும். 2, உனக்கானவைகள் ஊற்றெடுக்கும். 3, உன்னதத்திலிருந்து உன்னதமானவைகள் இறங்கி வரும். நீங்கள் அதே அதிகாரத்தில் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அது நடுவில் பேதுரு எழும்பி நின்று 14வது வசனம். அப்பொழுது பேதுரு அல்ல, இது நடந்தேறுகிறது. கவனிங்க, கடைசி ஒரு காரியத்தை சொல்றேன். உன்னில் உள்ளவைகள் அவைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் பேதுரு யார்னா, பேதுரு மறுதலித்தவன். பேதுரு யார்? பேதுரு பயந்தாங்கொள்ளி. பேதுரு யார்? பின்வாங்கி போனவன். ஆனால் அவனுக்குள்ளால அவனுடைய அழைப்பு இருக்குது. அவனுக்குள்ளால பரலோகத்தின் வெளிப்பாடு இருக்குது. அவனுக்குள்ளால ஆண்டவரை குறித்த ஒரு வைராக்கியம் இருக்குது. ஆனால் அது எதுவுமே வெளிப்படலை. எப்போ வெளிப்பட்டுச்சு தெரியுமா? அறை வீட்டுக்குள்ளால இருந்தபோது, அறை வீட்டுக்குள்ளால இறங்கி வந்த அந்த அபிஷேகம், அறை வீட்டுக்குள்ளால இறங்கி வந்த அந்த கிருபைகள் அவனுக்குள் இருந்தவைகளை வெளிப்பட செய்தது. இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் ஒரு கிருபையை வச்சிருக்கிறார். இங்கே இருக்கிற சிறு பிள்ளைகளை சாதாரணமாக பார்க்க முடியாது. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் சாதாரண ஏதோ சபைக்கு வரீங்க விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. உங்களை குறித்து ஒரு தெய்வீக திட்டம் இருக்குது. உங்களை குறித்து ஒரு தெய்வீக அழைப்பு இருக்குது. உங்கள் குடும்பத்தை குறித்து ஒரு தரிசனம் இருக்குது. இது எப்போ வெளிப்படும் அப்படின்னா, நம்ம சும்மா இப்படி உட்கார்ந்தா வெளிப்படாது. நான் அறை வீட்டுக்குள் பிரவேசித்தால்,
நான் அந்தரங்கத்தில் இருக்கிற தேவனை நோக்கி ஜெபித்தால் என்னுள் உள்ளவைகள் அவைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். எனக்கே தெரியாது எனக்குள்ள இந்த கிருபை இருக்குதா, எனக்கே தெரியாது நான் இப்படி பிரசங்கிப்பேனா. நான் போன வெள்ளிக்கிழமை தர்மபுரியில் அந்த திருமணத்தை நடத்தி கொண்டு இருக்கும்போது அருமையான அண்ணன் சொல்கிறாரு, நான் இவரை பார்க்கும்போது ஒரு ட்ரௌசரை போட்டுட்டு பச்சை பிள்ளையாட்டம் அப்படி இருந்தவர், அப்படி வளர்ந்து இன்னைக்கு ஒரு பெரிய பாஸ்டாக நிற்கிறாரு. ஒரு கல்யாணத்தை முன்னிட்டு நடக்க, அதுவும் என் புள்ள கல்யாணத்தை தம்பி நடத்துறது அவ்வளோ சந்தோஷம். அப்போ எனக்கே என்ன ஆச்சரியம் அப்படின்னா, நாம் இந்த நிலைமைக்கு வருவோன்னு எனக்கே தெரியாது. எனக்குள்ள அந்த கிருபை இருக்குதுன்னு எனக்கே தெரியாது. எனக்குள்ள அந்த வரத்தை வச்சிருக்கிறான் எனக்கே தெரியாது. எனக்குள்ள அந்த வைராக்கியத்தை வச்சிருக்கிறான் எனக்கே தெரியாது. இது எப்போ தெரிய வந்துச்சு? அறை வீட்டுக்குள்ள இருந்து தேவ சமூகத்தில் ஜெபித்த போது என்னில் உள்ளவைகள் அவைகள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. என்னில் உள்ளவைகள் வெளிப்பட ஆரம்பிக்கிற இந்த காலை நேரத்தில் உங்களுக்குள் இருக்கிறவைகள் அவைகள் வெளிப்பட வேண்டும் என்றால் அறை வீட்டுக்குள் காத்திருங்கள். எனக்கு அபிஷேகம் இருக்குது, எனக்கு அழைப்பு இருக்குது, எனக்கு வசனம் இருக்குது, எனக்கு பேச தெரியும், அதை பண்ணுவேன், என்னை விட்டு பாருங்க, நான் எப்படி அழகா பாட்டுறேன், எப்படி ஆராதனை நடத்துறேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஒரு மைக்கை கொடுத்து ஆராதனை நடத்துன்னு சொன்னால் சந்தோஷம் பொங்குது. அந்த கையை பிடிச்சதுக்கு 4 பேர் வேணும். சரி, எனக்குள்ள இருக்குது, பக்கத்தில் பசங்க உங்களுக்குள்ள இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆமே. ஆண்டவர் நம்மளை உருவாக்கும் போதே எல்லாத்தையும் உள்ளே வச்சு தான் என்ன செய்கிறாரு? உருவாக்குகிறார். தெய்வத்துவத்தினுடைய பரிபூரணம் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் எல்லாம் இருக்குது, அடங்கி இருக்குது, உள்ளே இருக்குது. அவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால அந்த பரிபூரணம் எல்லாம் யாருக்குள்ளே இருக்குது? எனக்குள்ளே இருக்குது. இது எப்போ வெளியே வரும்? இது எப்போ வெளியே வரும் அப்படின்னா, நான் அறை வீட்டுக்குள்ளே போய் அந்தரங்கத்தில் இருக்கிற என் பிதாவை நோக்கி நான் ஜெபம் பண்ணால் வெளியரங்கமாய் ஆண்டவர் என்னை பயன்படுத்துவார். வெளியரங்கமாய் ஆண்டவர் என்ன? நான் உள்ள உடைக்கப்படாம வெளியில் உயர்த்தப்பட முடியாது. ஆமே. நீங்கள் பொதுவாக வரும்போது நீங்கள் அழுதெல்லாம் ஜெபிக்க முடியாது, கண்ணீரிட்டெல்லாம் ஜெபிக்க முடியாது, சும்மா அப்படியே கூட்டத்தோட ஜெபம் பண்ணிட்டு போகலாம். ஆனால் when you pay personally, தனியாக உட்காந்து ஜெபிக்கும் போது அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, ஆண்டவர் நீங்கள் தான் இருப்பீங்க, ஆவியானவர் நீங்கள் தான் இருப்பீங்க. அங்கே நீங்கள் அழலாம், புரளலாம், உருளலாம், ஆண்டோடைய சமூகத்தில் என்னெல்லாம் சொல்லணுமோ சொல்லலாம். அதை கேட்கறதுக்கு ஆண்டவர் மட்டும்தாங்க இருப்பா. அந்த அனுபவத்துக்குள்ள சபை வரணும். நம்ம கூடி வந்து ஜெபிக்கிறோம், நல்லது, பல பல ஜெபங்கள் நடக்கிறது நல்லது. ஆனால் பர்சனலா நீங்கள் உட்காந்து ஜெபிங்க. காரில் பிரயாணம் பண்ணுறீங்களா? கண்ணை திறந்து வச்சு ஜெபிங்க, கண்ணை மூடி ஜெபிக்காதீங்க, அப்புறம் நாங்கள் எல்லாம் வர வேண்டியிருக்கோம். சமையல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? எப்படியும் ஜெபிக்கலாம் சார். பக்கத்தில் பசங்க எப்படியும் ஜெபிக்கலாம், ஜெபிக்கணும். ஆமே. ஊஞ்சலில் ஆடிக்கிட்டே என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். கார் ஓட்டிக்கிட்டே ஜெபிக்கலாம். தேவ பிரசன்னத்தில் நிரம்பி கார் ஓட்டின அனுபவங்கள் இருக்குது. தேவ பிரசன்னத்தினால நிரம்பி சில நேரத்தில் வண்டி ஓட்ட முடியாமல் சைடு ஓரமாக நிறுத்தி பல நிமிடங்கள் அப்படி நின்ற அனுபவங்கள் இருக்கிறது. அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணுங்க. பைக்கில் போகிறீங்களா? அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணுங்க. கார் ஓட்டுறீங்களா? அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணுங்க. கிச்சனில் இருக்கிறீங்களா? அந்நிய பாஷையிலே என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. இந்த 35 நாள் ஜெபம் பண்ணுங்க. உன்னில் உள்ளவைகள் வெளிப்பட போகிறது. தேவன் நமக்குன்னு வைத்திருக்கிற பேதுரு யாரு? பேதுருக்குள்ள, ஐயோ பேதுருக்குள்ள இவ்வளோ வைராக்கியம் இருக்குதா, பேதுருக்குள்ள இவ்வளோ விசுவாசம் இருக்குதா, பேதுருக்குள்ள இவ்வளோ காரியம் இருக்குதா? இதெல்லாம் எப்போ வெளிப்பட்டதுன்னா அந்த அறை வீட்டுக்குள்ளே போனதுனால. அந்த அறை வீட்டுக்குள்ளே போனதுனால. அந்த அறை வீட்டுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்த யாரையும் தேவன் வெறுமையாய் விடலை. பேதுனுடைய நிழல் பட்டு சுகமடைந்தது. ஆமே. நம்புறீங்களா? ஆசை இருக்குதா? நம்ம நிழல் பட்டு சுகமாகும். ஐயோ பாருங்க, ஷெரின் பாஸ்டர் நிழல் பட்டு சுகம்.
உடனே என்ன உங்கள் பேரை சொல்லுங்கள், உங்கள் நிழல் பட்டு சுகம். உங்ககிட்ட 4 நிமிஷம் பேசினா ஒரு சுகம் வரணும், ஒரு விடுதலை வரணும், ஒரு நம்பிக்கை வரணும். செத்து போகணுங்கிறவனை சாவில் இருந்து மீட்டெடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, இயேசுனுடைய நிழல் பட்டு, ஆனால் பேதுருடைய நிழல் பட்டு சுகம். எப்படி? அறை வீடு. அந்த அறை வீட்டின் அனுபவத்தை இந்த காலை நேரத்தில் தேவன் நமக்கு தர விரும்புகிறார். ஜெபிக்க போகிறோம், நிறைய இருக்குது, நேரம் கடந்து போகிறது. நாம் ஜெபிப்போம். எல்லாரும் எழும்பி நிற்கலாம் தேவ சமூகத்தில். இந்த அனுபவம் நான் நேற்று இரவு வேற ஒரு வார்த்தையை எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் காலைல 4 மணிக்கு நான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த நேரம் ஆண்டவர் சொன்னார், இனி உள்ள நாட்களை ஒரு அந்தரங்க வேண்டுதல் செய்து பார். உனக்கு என்ன வேணும்? உன் குடும்பத்துக்கு என்ன வேணும்? உன் பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? உன் சபைக்கு என்ன வேணும்? உன் ஊழியத்துக்கு என்ன வேணும்? ப்ரே இன் சீக்ரெட். அந்தரங்க வேண்டுதல். நீயோ ஜெபம் பண்ணும்போது அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி வீட்டுக்கு போங்க, ஒரு பேப்பர் எடுங்க, எழுதுங்க. யாரிடத்துலையும் காட்டாதீங்க. உங்கள் வீட்டுக்கு காட்ட வேணாம், உங்கள் பிள்ளைங்கிட்ட காட்ட வேணாம், பர்சனலாக வைங்க. 35 நாள், ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்தோத்திரத்தோடு அதை தெரியப்படுத்துங்க. நீங்கள் வேலை பிஸி, டைம் இருக்காது, பல மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. பிரயாணப்படுவோம். என் வாழ்க்கை பல மணி நேரங்கள் பிரயாணங்களில் போகும். 12 மணி நேரம் பயணப்பட்டு தான் வந்து நிற்கிறேன். வாழ்க்கையினுடைய பல நேரங்கள் பயணங்கள். அந்த பயணங்களில் பரிசுத்தரின் பிரசன்னம். 35 days, 35 நாட்கள் அவருடைய உயிர்த்தெழுதலின் பண்டிகையை அனுசரிக்கும் போது நம்முடையவைகளும் உயிர் பெற்றிருக்க வேண்டும். நமக்கானவைகள் ஊற்றெடுத்திருக்க வேண்டும். உன்னதத்திலிருந்து உன்னதமானவைகள் இறங்கி வந்திருக்கணும். உன்னிலிருந்து உன்னக்கானவைகள் வெளிப்பட்டு இருக்கணும். உன் கிருபை வெளிப்படணும். உனக்குள் விசுவாசம் வெளிப்படணும். உன்னில் உள்ளவைகள் பெருக்கெடுக்கணும். அந்த வைராக்கியம், அந்த பரிசுத்தம் தேவை. ஒரு சீக்ரெட் ப்ரேயர், ஒரு அந்தரங்க ஜெபம், ஒரு அந்தரங்க ஜெபம். அவர் அந்தரங்கத்தை பார்க்குற தெய்வம். மனுஷ முகத்தை பார்க்கும்போது தெய்வம் இருதயத்தை பார்ப்பார். அன்னாள் ஆலயத்துக்குள்ள போயிட்டா. ஏலி வாசப்படியில் அவள்கிட்ட எல்லாம் சொல்லலை. அவளுடைய ப்ரேயர் பாயிண்ட்ஸை யார்கிட்டையுமே சொல்லலை. ஈவன் எல்கானாட்ட சொல்லலை. தன் புருஷன்கிட்ட கூட தன்னுடைய ப்ரேயர் பாயிண்ட்ஸை சொல்லலை. ஊழியக்காரன்ட்ட சொல்லலை. ஆலயத்துக்கு உள்ள போய் வார்த்தையினால கூட சொல்லலை. கண்ணீரால் தெரியப்படுத்தினாள். கண்ணீரால் தெரியப்படுத்தினாள். வெளியே வரும்போது ஒரு அடையாளம், உள்ளே போகும்போது இருந்த துக்கம் வெளியே வரும்போது அவன் முகத்தில் இல்லை. நான் சபைக்கு ஒரு சவாலாய் சொல்கிறேன். ஐ வாண்ட் டு சேலஞ்ச் அ சர்ச். இந்த நேரலையில் பார்க்குற பிள்ளைங்க வெளி தேசத்தில் இருக்கலாம், ஏதோ ஒரு பட்டணங்களில் மாநிலங்களில் இருக்கலாம். இந்த 35 days, இந்த 35 நாட்களை ஒரு சவாலாயிடுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எழுதி வச்சிருக்கிற காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்துங்க. ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்துங்க. ஜெபிங்க. ஆலயத்தில் ஜெபம் நடக்கும்போது ஆலயத்தில் வந்து ஜெபிங்க. விசேஷ கூட்டங்கள் ஆலயத்தில் இருக்கும்போது அந்த கூட்டங்களில் கலந்து கொண்டு ஜெபிங்க. மற்ற நேரங்களில் சின்ன பிள்ளைங்க படிக்கிற நேரம் போக எந்த நேரம் கிடைச்சாலும் ஜஸ்ட் ப்ரே. உனக்கு என்ன வேணும்? ஈவன் ஒரு சின்ன டாய்,
ஒரு சின்ன காரியம், ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு சைக்கிள், ஒரு பைக்கு, ஒரு காரு, ஞானம், அபிஷேகம், ஒரு வேலை, ஒரு வாழ்வு, ஒரு சுகம், ஏதோ ஒன்று, ஒரு வீடு, ஒரு இடம், ஏதோ ஒன்று கேட்டுப்பா. சரித்திரம் மாறத்தக்கதான மாற்றங்களை தேவன் தருவார். அந்த கிருபை எனக்கு வேணும்னு சொல்றவங்க மட்டும் 2 கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தும் போது நான் ஜெபிக்க போகிறேன். ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப ஆவி உங்களை நிரப்ப போகுது. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். உன்னுடையவைகள் உயிர் பெறப் போகிறது. உனக்கானவைகள் ஊற்றெடுக்க போகிறது. உன்னதத்திலிருந்து உன்னதமானவைகள் இறங்கி வரப்போகிறது. உன்னிலிருந்து வெளிப்பட போகிறது கிருபைகள். இந்த 35 நாளில் சிலரையெல்லாம் ஊழியத்தில் வித்தியாசம் பயன்படுத்துவார். அழைப்பை உறுதி செய்வார். இடங்களை ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். கிருபைகளால் அலங்கரிப்பார். ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. பிரயாணங்கள் வாய்க்கும். நன்மைகள் கைகூடி வரும். நீ தேடி போன காலங்களுக்கு பதிலாக நன்மைகள் உன்னை தேடி வரப்போகிறது. வேலை தேடின காலங்கள் அல்ல, வேலை உன்னை தேடி வரப்போகிறது. கிருபைகள் உன்னை தேடி வரப்போகிறது. கிருபைகள் உன்னை தேடி வரப்போகிறது. ஆண்டவரே, இந்த நாள் முதல் கொண்டு நான் அப்படி ஒரு அந்தரங்க வேண்டுதல் செய்வேன். எனக்கு ஒரு ஜெப ஆவி எனக்கு தாரும். இந்த காலை ஆராதனையில ஒரு ஜெப அபிஷேகத்தினால என்ன நிரப்போன்னு சொல்றவங்க வாய்களை திறந்து ஒரு 2 நிமிஷம் கைகளை தட்டி ஆவியில நிரம்பி, ஆண்டவரே அந்த அபிஷேகம் எங்க மேல இப்போ 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 பிள்ளைகள் மேல, சிறு பிள்ளைகள் மேல, பெரியவங்க மேல இந்த 35 நாட்களும் ஆண்டவரே எங்களுக்கானவைகளை தேவ சமூகத்தில் நாங்கள் தெரியப்படுத்த போகிறோம். ஆமென். இந்த நாட்களின் முடிவு வெளியரங்கமான பலனை நாங்கள் காணத்தக்கதாய் இப்ப அந்த ஜெபாவி ஒவ்வொருவரை ஆலயம் முழுவதையும் நிரப்புவதாக, 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 நிரப்புவதாக. மரித்து போனவைகள் உயிரடையட்டும். ஆமென். மரித்து போனான் என்கிற செய்தி அல்ல, அவன் பிழைத்தான் என்கிற செய்தி. ராதா ரகா துடா மனா ஷபதா தனல ரகதனா. ஆமென், ஆமென். ஒரு வெளியரங்கமான பலனை, ஒரு வெளியரங்கமான பலனை வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு தேவன் இந்த 35 நாட்கள்ல வேலையை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எதிர்கால வாழ்க்கை இந்த 35 நாட்களிலே அவைகளை நீர் அமைத்து தருகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். சில அற்புதங்கள் நடக்கட்டும், வழிகள் திறக்கட்டும். ஆமென். அறைக்குள் அதிசயங்கள் நடக்கட்டும், அறைக்குள் அற்புதங்கள் நடக்கட்டும், அறைக்குள் அபிஷேகம் வெளிப்படட்டும். இந்த காலை நேரத்தில் இந்த ஆலோசனையை சபையாய் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இனி வரக்கூடிய காலங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் எங்கள் விண்ணப்பங்களை உம்முடைய சமூகத்தில் தெரியப்படுத்தி 35 நாட்களுக்குள் அதன் பலனை வெளியரங்கமாய் காண, வெளியரங்கமாய் காண, வெளியரங்கமாய் காண. ஆமென். என்னென்ன லீகலா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். தீர்வு கிடைக்காதவைகளுக்கு தீர்வுகள் வெளிப்பட போகிறது. பதில் இல்லாதவைகளுக்கு பதில் உண்டாக போகிறது. வாய்க்காது என்று சொல்லவைகள் வாய்க்க போகிறது. இது நடக்கவே நடக்காது என்றவர்கள் அது நடப்பதை காண போகிறார்கள். இது சுகமடையாது என்றவர்களுக்கு சுகம், இனி உயர்த்தப்பட வாய்ப்பில்லை என்றவர்களுக்கு உயர்ந்திருக்க போகிறீர்கள்.
அதை கண்கள் காண போகிறது. பேதுருவே, நீ எழும்பி உன் ஸ்தானத்தில் நிற்க போகிறாய். உன் மூலமாய் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் தேவனுடைய மந்தைக்குள் சேர்க்கப்பட போகிறார்கள். ஓ ராபா காதா ராபாலாரா, உன்னில் உள்ள கிருபைகள் வெளிப்பட போகிறது. உன்னில் உள்ள அபிஷேகம் வெளிப்பட போகிறது. உன்னில் உள்ள கிருபைகள் வெளிப்பட போகிறது. உன்னில் உள்ள வரங்கள் வெளிப்பட போகிறது. இந்த 35 நாட்கள் அந்தரங்க வேண்டுதல், வெளியரங்கமான பலன். திருமணமாகி 35 வருஷங்கள் நடக்காதவைகள் இந்த 35 நாட்களுக்குள் நடக்கும். 35 ஆண்டுகள் காணாதவைகளை இந்த 35 நாட்களுக்குள் காண்பாய். ஜெபித்துப்பார், தேவனிடத்தில் தெரியப்படுத்திப்பார். சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். சுக வாழ்வு துளிர்க்கும். வாகன நன்மைகளை தருவார். அடையாளங்களும் அற்புதங்களும் ஆயிருப்பீர்கள். கர்த்தர் உயர்த்துகிறதை உங்கள் கண்கள் காணும். ஆச்சரியமான வழிகள் திறக்கப்பட போகிறது. அதிசயமான காரியங்கள் நடக்க போகிறது. பிரிவினை முடிவுக்கு வரப்போகிறது. குடும்பத்தில் சமாதானம் வரப்போகிறது. பிள்ளைகள் சமாதானமாயிருப்பார்கள். பிள்ளைகளுடைய வாழ்க்கை சமாதானமாய் இருக்கும். எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்று சொல்லப்பட்டவைகள் எல்லாம் சாத்தியமாக போகிறது. யாராலும் அல்ல, உன் ஜெபத்தால், உன் அந்தரங்க வேண்டுதலால் பிதா வெளியரங்கமாய் பலன் செய்ய போகிறார். தேசத்தில் அதிசயத்தக்க மாற்றங்கள், ஆட்சி பீடங்களில் அதிசயத்தக்க மாற்றங்கள். ஆளுகை தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆளுகிறவர்களை தேவன் தான் ஏற்படுத்துகிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன், தமக்கு சித்தமானவர்களை ராஜ்யத்தில் அமர பண்ணுகிற தேவன். இந்த 35 நாட்கள் ஒவ்வொரு நாளும் பலன் 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 பலன். வீட்டுக்கு போய் எழுதுங்க. நீங்கள் எழுதுறது உங்களுக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியணும். எழுதி அழகாக மடித்து ஒரு கவரில் வச்சு ஒவ்வொரு நாளும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்தோடு தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்க. ஸ்தோத்திரத்தோடு தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்க. ஸ்தோத்திரத்தோடு தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்க. காரியம் மாறுதலாய் முடியும். காரியம் மாறுதலாய் முடியும். காரியம் மாறுதலாய் முடியும். நீ மேற்கொள்ளும் காலம் வரும். நீ மேற்கொள்ளும் காலம் வரும். நீ மேற்கொள்ளும் காலம் வரும். நீ மேற்கொள்ளும் காலம் வரும். நல்ல பிதாவே, நீர் எங்கள் திருச்சபைக்கு தந்த இந்த ஆலோசனைக்கு நாங்கள் சபையாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆலோசனை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலோசனையின்படி நாங்கள் தொடர்ந்துள்ள நாட்களை செலவிட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த நேரலின் மூலமாய் கேட்ட சபையின் பிள்ளைகள், வெளி தேசங்கள், வெளி பட்டணங்கள், வேலை நிமித்த வெளியூர்களில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களை கூடுமானவரை தங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தங்களுடைய காரியங்களை எழுதி வைத்து தேவ சமூகத்திலே தெரியப்படுத்த கிருபை தாரும். இதனுடைய பலனை ஏப்ரல் மாதத்தில் நாங்கள் காணணும். எங்கள் தேசத்தில் காணணும், எங்கள் தமிழ்நாட்டில் காணணும், எங்கள் சபையில் காணணும், எங்கள் குடும்பத்தில் காணணும். அதை செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகம், ஐக்கியம், பாதுகாவலும் என்றும் என்றும் சதா காலங்கள் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில், அவர் இரத்தத்தில் மறைந்துள்ளேன். சத்தம் தீமை செய்ய முடியாது, சத்தம் தீமை செய்ய முடியாது.
தீங்கில்லை 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 தீங்கில்லை. சத்தம் தீமை செய்ய தீங்கும் என்னை அணுகாது. சத்தம் தீமை செய்ய முடியாது. தீங்கும் என்னை அணுகாது. ஹல்லேலூயா.